SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையில் இருந்து சீரடிக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 6 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008800800. கார்பண்யங்கிறது அவரிடத்துல வெறும்ன மனசால மட்டும் சப்மிட் பண்ணாம அண்டர்ஸ்டாண்டிங்கால மட்டும் சப்மிட் பண்ணாம அவர் கிட்டக்க வந்து யாச்சிக்கிறதுனால என்ன வரும் என்றால், அதாவது அவர்கிட்ட நான் ஒப்படைச்சேன்கிட்டும் ஆகாமல் அவருக்கு நான் ஆட்பட்டவன், அதாவது அவருக்கு தாழ்ந்தவன் நான், அவர் உயர்ந்தவர் அடியேன் தாழ்ந்தவன் என்கின்ற ஒரு பாவம் வரும். இது ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருக்காதாங்கிற கேள்வி வருது இங்கே. இது வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்கிறாலே, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உருவாக்கிடாதா அப்படின்னா உருவாக்காது. கண்டவனுக்கு கண்டதுக்கு தாழ்ந்தவன்னு நம்ம நினச்சாதான் தாழ்வு மனப்பான்மை வரும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். சர்வ ஜகத்துக்கு ஈஸ்வரன் இருக்கிறார், எம்பெருமான் இருக்கிறார். அந்த எம்பெருமானுக்கு நாம் ஆட்பட்டவனோ தாழ்ந்தவனோ நினச்சான்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராது. காலங்காலமாக இருக்கக்கூடிய அகம்பாவம் குறையும் கரையும். அகம்பாவம் ரொம்ப ஓவராக இருக்குது நம்மளுக்கு. இன்றைக்கி நேற்றுக்கே ஏற்பட்டது இல்லை, ஜென்மாவாக அகம்பாவத்தை ஜம்முன்னு சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்கோம். இந்த அகம்பாவத்தினால உலகப்போர்லாம் ஏற்படுத்துவோம். நம்ம ஹிட்லருக்குள்ள பவர் நம்மளுக்கு இல்லை. பவர் மட்டும் இருந்ததுன்னா நமக்குள்ளே 10 ஹிட்லர் இருப்பான்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருப்போம். பவரை கொடுத்து பார்த்தா தான் தெரியும் நம்ம ஹிட்லரா இல்லையான்னு. அவ்வளோ ஒரு ராஜசம், அவ்வளோ ஒரு தாமசம் மனசில் இருக்குது. அப்போ இந்த அகம்பாவம் நீங்கணும் என்றால் அவரிடத்துல வந்து நான் ஆட்பட்டவன், நான் தாசன், அவருக்கு ஆட்பட்டவன் என்கின்ற பாவம் முக்கியம். சரணாகத்தின்னு ஏதோ புரியாதது மாதிரி சொல்லிட்டு இருக்கேனே தவிர, சாதாரணமாக நம்ம கோவிலுக்கு போய் வழிபடும் பொழுதே அதில் கிஞ்சித்து யாருக்குமே கொஞ்சம் சரணாகதி அம்சம் இருக்க தான் செய்கிறது. ராமானுஜர் வந்து பிரம்மஜானம்னு அல்டிமேட்டாக இருக்கிறது மட்டும்தான்ப்பான்னு நினைக்காத, கர்மயோகத்துலேயும் கீதா பாஷ்யத்தில் வரும், கர்மயோகத்துலேயும் ஒரு ஞானாம்சம் இருக்குதுன்னு அற்புதமாக சொல்லுவார். அதை ரொம்ப பிடிச்சுட்டேன் நான். ஆமாம். அப்புறம் இப்படி பார்த்தான்னா ஒரு ரிக்ஷாவாலாவை பார்த்தாலும் ஞானியாக தோன்றது, ஆட்டோவாலாவை பார்த்தாலும் ஞானியாக, என்ன ஞானாம்சம் இருக்குது பார். ஆட்டோவில் ஏறி உட்காந்துண்டா அந்த ஆட்டோவாலா ஓட்ட ஆரம்பிக்கிறார், அதுக்கு முன்னாடி ஆட்டோவை தொட்டு ஊற்றிக்கிறார். ஞானாம்சம். ஜடபரதர் மட்டும்தான் ஞானின்னு நினைக்காத, அவர் அல்டிமேட் ஞானியாக இருக்கலாம், ரமண மகர்ஷி அல்டிமேட் ஞானியாக இருக்கலாம். இது ஞானாம்சம் இருக்குது. இந்த ஆட்டோவாலா வரைக்கும் அது ரீச் ஆகிருக்கு. இந்த ஞானம் செய்யும் தொழிலை தெய்வமாக பார்க்குறான். அந்த ஞானம் ரீச் ஆகிருக்கு இந்த பாரத தேசத்தில். அப்படி அதாவது சூரியன் ஒரு இடத்துல இருந்தான்னா அது சவி இப்படி பரவும் இல்லையா, அது மாதிரி ஒரு ஞானி வந்து உட்காந்துண்டார் அப்படின்னா ஞானிகிட்டேருந்து பரவுறது. அது மாதிரி அந்தந்த ஊரில் ஒரு ஞானி உட்காந்துருக்கான் இந்தியா முழுக்க. அதனால அது பரவிண்டே இருக்கும், எல்லா இடத்துலையும் பரவும். ஞானாம்சம்னு ஒன்றுத்த ராமானுஜர் அற்புதமாக சொல்லியிருக்கார். இப்போ அடியனுக்கு தோன்றுகிறது, எப்படி ஞானாம்சம் உண்டோ அது மாதிரி சரணாகதி அம்சம் உண்டு. தெய்வம்னு ஒன்று எதுவானா இருக்கலாம். அந்த தெய்வம், அந்த தெய்வத்துக்கு எழுத்தாப்பில் வந்து நிற்கிறான் ஒருத்தன், ஏதோ ஒரு தெய்வத்துக்கு எழுத்தாப்பில் வந்து நிற்கிறான். அந்த தெய்வத்துக்கு எழுத்தாப்பில் வந்து நின்றுண்டு அவன் வந்து கையை குவிக்கிறான், எதையோ பண்ணுறான், என்னவோ பண்ணும்பொழுது அவன் மைண்டில் ஏதோ ஒரு சரணாகதி அம்சம் இருக்குது. என்ன பண்ணுறான் அவன் மனசுனால என்ன பண்ணுறான், யதார்த்தமாக வழிபாடுங்கிற பேரில் என்ன பண்ணுறான் அப்படின்னு சின்சியராக வழிபடுறவனை பற்றி பேச்சு இங்கே. என்ன ஹம்பக்குக்காக வழிபடுறவாளை சொல்லலை, சின்சியராக வழிபடுறேன்னு வரவன் ஒருத்தன் சராசரி மனுஷன். அவன் மனசில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கொஞ்சமாவது ஒப்படைச்சிருப்பான். கொஞ்சமாவது தான் எந்த தெய்வத்தை வணங்குறானோ அந்த தெய்வத்துக்கு தான் தாழ்வானவன், அந்த தெய்வம் உயர்ந்தது அப்படிங்கிற ஸ்தானத்தில் வச்சுருப்பான். ஆக உலகத்தையே படைச்சு நடத்தக்கூடிய ஏதோ ஒரு சக்திக்கு நம்ம எல்லாரும் தாழ்வானவர்கள் அப்படிங்கிற அந்த ஃபீலை இன்வோக் பண்ணுற இடமாக வழிபாடுங்கிறது இருக்குது. இது சரணாகதி அம்சம். அந்த அந்த பாவம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து அந்த தெய்வத்துக்கு தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற பாவம் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தேன்னா, டாய் நான் தாண்டா எல்லாம் உதைப்பேன் அடிப்பேன்
அப்படிங்கிற பாவங்கள் எல்லாம் ஒரு சில க்ஷணங்களாவது நீங்கி வழிபாட்டு கூடத்தில், அதை கோவில்னு வச்சுக்கோங்களேன், கோவிலில் ஒரு க்ஷணமாவது நீங்கி பெருமாள் சன்னதி, சுவாமி சன்னதி, அந்த இடத்துல பணிவு, அங்கே ஒரு ஒரு க்ஷணமாவது ஒரு தாஸ்யம், ஹிருதயத்தை டச் பண்ணுறது, அதில் மனசு இழகிறது, நான் தான் எல்லாம் அடித்து நொறுக்குவேன் அப்படிங்கிறதெல்லாம் இப்படி போகிறது, அந்த இடம்லாம் செக்காகிறது, அந்த இடம்லாம் க்ளீனாகிறது, ஒரு சில க்ஷணங்களாவது, ஒரு சில நிமிடங்களாவது என்ன ஆகுதுன்னு, நான் ஆட்பட்டவன், பெருமாள் சன்னதி ஆட்பட்டவன், அந்த ஃபீல் வருது, அந்த ஒரு அனுபவம் வருது. யாரோ சொன்னா கோவில் வாசலில் எக்கச்சக்கமாக பிச்சைக்காரா நிற்கிறா, எங்கே பார்த்தாலும் பிச்சை எடுத்துண்டு பிச்சை எடு அப்படின்னு அருவருப்பாக சொன்னான். அப்படி என் கேட்டேன், கோவில் வாசலில் நிற்காமல் ஏர்போர்ட் வாசல்லையா நிற்பான்? கோவில் வாசலில் நிற்காமல் பப்பு ஹப்பு வாசல்லையா நிற்பான்? நிற்க மாட்டான், இங்கே தான் நிற்பான். ஏன் நிற்பாங்கிறத கவனிச்சேளா? ஏன் நிற்கிறான் இத்தனை பிச்சைக்காரன் கோவில் வாசலுங்கிறத கவனிச்சேளா? கொஞ்சம் கவனிங்க ஆழ்ந்து. உள்ளே போனவன் இருக்கானே, அது நான் ஆட்பட்டவன், அகம்பாவங்கள்லாம் நீங்கி நான் ஆட்பட்டவங்கிற ஒரு இளகின மனசோட அந்த சமயத்துலையாவது திரும்பி வரும்பொழுது 4 பேர் தைரியமாக நிற்கிறத பார்த்த உடனே கொடுக்கணுங்கிற மனசு வரும், இந்த ஈகைங்கிற மனசு வரும். அங்கே இங்கே வந்தால் நிறைய கிடைக்கிறதுன்னு வந்து நிற்கிறான், வேற ஒன்றும் இல்லை, வேறு இடங்களில் கிடைக்காது. ஒரு 10 கோடீஸ்வரால் ஒரு இடத்துல கூடுறா, ஏதோ ஒன்றுத்துக்காக கூடுறா, ஏதோ ஒரு கம்பெனி மீட்டிங்காக கூடுறா, கம்பெனி வாசலில் போய் நிற்க மாட்டான், அங்கே போய் நிற்க மாட்டான். சொன்னேனே, ஏர்போர்ட் வாசலில் போய் நிற்க மாட்டான். அவன் நிற்கிற இடம் எது அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கோவில் வாசல். ஏன்னா இளகின மனசில் அங்கே வந்து ஒரு தானத்தை பண்ணிவிடுவா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அந்த பிச்சைக்காரனுக்கு இருக்குது. ஏன்னா அது நடக்கிறது, அவனுக்கு இவ்வளோ தூரம் புரிகிறதோ புரியலையோ, என்னென்ன கோவிலேருந்து வெளில வரவாழ்கிட்டேருந்து நிறைய கிடைக்கும், அதுதான் அங்கே நிற்கிறதுக்கு காரணம். ஏன்னா அந்த ஒரு இளகின மனசு வரும்பொழுது அந்த நம்ம ஆட்பட்டவன், நம்ம திமிரு தண்டா ஒரு திமிரு பிடிச்சவன் கிடையாது, நம்ம அகம்பாவம் பிடிச்சவன் கிடையாது, உலகமே எனக்கு அடிமை கிடையாது, நானே ஆட்பட்டவன் தான் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலில் எம்பெருமானுடைய சன்னதியிலேருந்து அந்த சாந்தியை அள்ளிண்டு வரும்பொழுது அந்த சாந்தி உள்ளேந்து எப்படி பொங்கும்னு, எல்லோரும் இன்புற்று இருக்கவேன்னு பொங்கும். அதோட கூட கோவில் வாசலுக்கு வரும்பொழுது யாரோ ஒருத்தன் வந்து நல்லா போடணும்னு தோணும். அதுதான் இதோட ப்ராசஸ். இது அப்போது தவாஸ்மி அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டாக இருந்தால் மட்டும் சரணாகதி இல்லை, அது ஒரு ரெக்கக்னிஷனாக இருந்தால் கூட ஓரளவுக்கு தான் சரணாகதி. அதுக்கு அடுத்தது யாச்சதே, அந்த தவாஸ்மியை அடிப்படையாக கொண்டு அவன் வந்து வழிபடுறான் பார்த்தேடா, அந்த கார்பண்ய பாவத்தை அனுபவிக்கிறான். கார்பண்ய பாவம்னா நான் ஆட்பட்டவன், அவருக்கு தாழ்ந்து இருக்கிறேன் அப்படிங்கிற, அவருக்கு தாசனாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பாவத்தை வாயை திறந்து சொல்கிறானோ, அதை வெவ்வேறு விதமாக காட்டுறானோ, தீபாராதனை பண்ணியோ அல்லது ஒரு இது நைவேத்தியம் பண்ணியோ காட்டுறான். அப்படி காட்டும்பொழுது யாச்சதே, அதுதான் இது ஒரு அற்புதமான விஷயம். இதில் என்னென்னலாம் அடங்கும் அப்படின்னு, என்னுடைய அகங்காரத்தை நான் புஷ்டிப்படுத்திக்கிறதுக்காக எதெல்லாம் பண்ணுறேனோ, என்னென்னலாம் பண்ணுவேன், என் சுகபோகம்னு நான் எதெல்லாம் அனுபவிப்பேன், நான் வந்து எனக்காக நான் சாப்பிடுவேன், பஞ்சபட்சிய பரமான்னம் சாப்பிடுவேன், அப்புறம் நான் வந்து ஒரு ஏசி ரூமில் இருந்துப்பேன், நான் வந்து ஒரு பெரிய பங்களா கட்டிப்பேன், நான் விதவிதமாக டெக்கரேட் பண்ணிப்பேன், இதெல்லாம் பண்ணி அகங்காரத்தை வளர்த்துன்னு போகிறோம் இல்லையா, மெகா லெவலில் இதெல்லாம் பண்ணி அகங்காரத்தை. என்ன 4 பேர் பாடினா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நிறைய பேர் பாடணும்னு நினைக்கிறேன், அப்படிலாம் அதை வச்சு அகங்கார மமகாரங்களை வளர்த்துக்கிறோம் இல்லையா. அகங்கார மமகாரங்களை இல்லாத பண்ணுறதுக்கு வழி அல்லது அட்லீஸ்ட் குறைக்கிறதுக்கு வழி என்னென்ன, எனக்கு எதெல்லாம் நான் பண்ணோன்னு நினைக்கிறேனோ அதை தெய்வத்துக்கு பண்ணுறது. இதை வேதம் சொல்கிறது. ராமாயணத்தில் வேதத்தை கோட் பண்ணுறா யாருன்னா கௌசல்யம்மா. இங்கே சொல்கிறா, எதன்ன புருஷோபவதி ததன்னா சஸ்ய தேவதாக ஸ்ருதிஸ்து கல்வியம் சத்யா. இந்த வேத வாக்கியம் சத்தியம். எந்த வேத வாக்கியம்னா எதன்ன புருஷோபவதி ததன்னாக தஸ்ய தேவதாக. இந்த வேத வாக்கியத்துக்கு என்ன அர்த்தங்கிறத கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஜோக்கு.
ஜோக்குன்னு சொன்ன சிரிப்பேள் அதுக்காக தான். ஆஞ்சநேய சுவாமி ஹனுமாருக்கு எதுக்கு வடமாலை சாத்தரான்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். தெரியல, எனக்கு பதில் தெரியல. ஏன் தெரியல அப்படின்னா, இது மாதிரி வடமாலை சாத்தனம்னு வால்மீகி ராமாயணத்தில் எங்கேயும் இல்லை. வால்மீகி ராமாயண காலத்தில் வடைன்னு ஒரு ஐட்டமே இருந்திருக்குமாங்கிறதே தெரியல எனக்கு. அல்லது ஹனுமார் எங்கேயாவது வடை சாப்பிட்டார்னாவது வால்மீகி வடைங்கிற ஐட்டத்தை பற்றியே வால்மீகி சொல்லங்கும் பொழுது அப்புறம் எப்படி இவர் சாப்பிட்டாரா சாப்பிடலையாங்கிறத சொல்லுவார். பிரம்மச்சாரியாக இருந்து நிறைய வெத்தலை மாலை வேற போட்டுக்கிறார் அவர். வெத்தலை மாலை, வடை மாலை, அப்புறம் இப்போ ஆஃப் லேட்டாக ஜாங்கிரி மாலையெல்லாம் போட்டுக்கிறார். இது பார்த்தேன்னா இதெல்லாம் எதுக்கு பண்ணுறா அப்படின்னு கேட்ட உடனே நீங்கள் சாஸ்திர ரீதியாக பதில் கேளுங்கோ. எனக்கு தெரிஞ்ச சாஸ்திரங்களில் இதுக்கு பதில் இல்லை, தெரியாத சாஸ்திரங்களில் இருக்கலாமா இருக்கும். ஆனால் ராமாயணத்தில் பதில் இல்லைன்னு சொன்னேனே தவிர ராமாயணத்தில் பதில் இருக்கு. எப்படின்னா, மறுபடியும் கேளுங்க அந்த கேள்வியை. ஹனுமாருக்கு ஏன் வடமாலை சாத்தணும், வடை நைவேத்தியம் பண்ணணும், ஏன் ஜாங்கிரி மாலை சாத்தணும், ஜாங்கிரி நைவேத்தியம் பண்ணணும்? சிம்பிளான ஒரு ஆன்சர். என்ன ஆன்சர்னா, நம்மளுக்கு வடை பிடிக்கும், நம்மளுக்கு ஜாங்கிரி பிடிக்கும். நம்மளுக்கு பிடிச்சா அவருக்கு ஏன்பா நைவேத்தியம் பண்ணணும்னா ராமாயணத்தில் இருக்குது. எதன்னா புருஷோ பவதி ததன்னாகா தஸ்ய தேவதாக. நம்மளுக்கு பிடிச்சதா அவருக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியது. நம்மளுக்கு பிடிச்சது நம்மளுடைய தெய்வங்களுக்கும் அப்படின்னு ராமாயண கௌசல்யமாக சொல்கிற ஸ்லோகம். அதாவது வேதத்தில் இருக்குன்னு வேற சொல்கிறாவோ. எதன்னா புருஷோ பவதி ததன்னா சஸ்ய தேவதாக. நம்மளுக்கு பிடிச்சதை அவருக்கு நைவேத்தியம் பண்ணணுங்கிறது எதுக்குன்னு அதில் ப்ராசஸ் இருக்கு. எனக்கு வடை ரொம்ப பிடிக்கும், இன்றைக்கி வடையை சாப்பிட போகிறேன், இன்றைக்கி வடை என் சுந்தரகாண்ட பாராயணம் காலம்புற வடை வரப்போகிறது, வடை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, எனக்கு உனக்கு பிடிக்குமா, வடை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிண்டு அந்த வடை வந்த உடனே கால் மேலே காலை போட்டு காலை ஆட்டின்ண்டே வடையை சாப்பிட்டுண்டு அது மாதிரி சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிட்லாம் வடையை. இன்னொரு விதம் என்ன அப்படின்னா, எனக்கு வடை பிடிக்கும் அதனால் வடை தட்டி நான் சாப்பிட்றேன்னு இல்லாமல், வடை எனக்கு பிடிக்குங்கிறது தான் உண்மை, இருந்தாலும் ஹனுமாருக்காக வடை பண்ணுறேன், ஹனுமாருக்காக வடை பண்ணுறேன் பாவத்தையே மாற்றிக்கிறது. எனக்குன்னு இல்லைனா மாமா, எனக்குன்னு இல்லாமல் ஹனுமாருக்காக வடை பண்ணுறேன், ஹனுமாருக்காக வடை பண்ணுறேன் அப்படின்னு பண்ணி அந்த வடையை ஹனுமாருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஹனுமத் பிரசாதமாக அது வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கான பாவமே அலாதியாக இருக்குது. வடையில் ஒன்றும் ப்ராசஸ் மாறல, அதே மாலிக்யூல்ஸ் தான், அதே செல்ஸ் தான், அதே ஆட்டம் எலக்ட்ரான் புரோட்டான் தான் வடையில், அதே ஃப்ளேவர் தான், அதே மாவு தான், அதே எண்ணெய் தான் வடையில். எங்கே எது மாறி இருக்குன்னு இங்கே உள்ள மாறி இருக்கு. ஒரு மாலையை கொண்டு வந்து போடுறா அப்படின்னா இப்படியே உட்காந்துருக்கோம். அதுவே ஒரு மாலையை எடுத்துட்டு வந்து திருமலையிலேருந்து வந்ததுன்னா எழுந்துட்டு தான் வாங்கிக்கிறோம். மாலையில் என்ன வித்தியாசம்? இங்கே பாவத்தில் வித்தியாசம். மாலைங்கிறது பிரசாதம், மாலைங்கிறது பிரசாதம் அப்படிங்கிற பாவத்தில் பார்க்குறோம். ஒரு மாலையை ஒரு வடையை பிரசாதம்னு பார்க்க முடிஞ்சதுன்னா அது மாதிரி எப்போ ஒரு வஸ்துவை பிரசாதம் பார்க்க முடிகிறதோ அப்போது மொத்த வாழ்க்கையையும் பிரசாதம்னு பார்க்க முடியும். இதுலேருந்து அங்கே டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கணும். அது மொத்த வாழ்க்கையையும் பிரசாதம்னு பார்க்குறது. யாரோ சொன்னால் இந்த ஓனர்ஷிப்பெல்லாம் மனசுலேருந்து நீக்கியாச்சு அப்படின்னா எப்படி லைஃப் எப்படி ஓடுன்னு கேட்டால், அப்புறம் லைஃப்பில் ஒரு இன்சின்சியாரிட்டி வந்துவிடாதா? ஓனர்ஷிப்லாம் மனசை விட்டு நீக்குங்கிறே அது அப்புறம் லைஃப்பில் ஒரு இன்சின்சியாரிட்டி வந்துவிடாதா அப்படின்னு. ஓனர்ஷிப்பை மனசை விட்டு தான் நீக்க சொல்கிறது. இந்த நிலம் என்னோடது அப்படின்னு ரொம்ப மனசால் உத்வேகப்படாதுன்னு தான் சொல்கிறதே தவிர அதுக்காக பத்திரத்தை கிழிச்சு போடுன்னு சொல்லலை. பத்திரம் இருக்க தான் போகிறது. அதை ஒரு அத்வைதத்தில் சொல்லணும்னா ஒரு விவகாரத்துக்காக ரொம்ப அழகான வார்த்தை. அது ரொம்ப அழகான நல்ல வேலையாக அந்த வார்த்தை ஒன்றுத்தை கண்டுபிடிச்சா. விவகாரத்துக்காக இந்த பத்திரம் அப்படிங்கிறத யூஸ் பண்ண தான் போகிறோம்.
அக்ஞானியாக இருந்தான்னா இது ஏன் இடம் ஏன் இடம் ஏன் இடம் அடிச்சுப்பான் மனசாலையும். ஒரு ஞானி கிரகஸ்தனாக இருந்தான்னா, ஒரு ஞானி குடும்பஸ்தனாக பொறுப்பான குடும்பஸ்தனாக இருந்தான்னா அவன் என்ன பண்ணுவான்னா பத்திரத்தில் மட்டும் கையெழுத்து போட்டுவிட்டு ஏதோ ஒரு தர்மகாரியம் நடக்கணும், அதுக்காக இது நான் இங்கே வந்து ஒரு கையெழுத்து போடுற மாதிரி ஆறுது, இது ஏதோ நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி வெளியில் பார்த்துட்டு ஹிருதயத்தில் என்ன நினச்சிப்பான்னா எல்லாம் பகவானை சேர்ந்தது நடந்துன்னு இருக்கு, ஏதோ ஒரு கையெழுத்து போடுற ஒரு ரோல் ப்ளே பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு முடிச்சுடுவான். ஹிருதயத்தினால் பட்டுக்காத இருக்கிறது தான் அடியேன் இப்போ சொல்கிறது. அதுக்காக பத்திரத்தை கிழிச்சு போடுன்னு சொல்லலை. ஹிருதயத்தினால் பட்டுக்காத இருக்கிறது இது. அது மாதிரி ஹிருதயத்தினால் பட்டுக்காத இருந்தாலுமே லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் போகாதா, ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் விடுற மாதிரி ஆகாதா, பொறுப்பு போகாதா ஹிருதயத்தினால் பட்டுக்காத இருந்தாலுமே அப்படின்னு கேட்டுவிட்டேன்னா அங்கே தான் அற்புதமான விஷயம். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது போகாது, சின்சியாரிட்டிங்கிறது போகாது. ஆனால் சின்சியாரிட்டியோ ரெஸ்பான்சிபிலிட்டியோ இன்னும் வளரும். எப்படி வளரும்னு இதெல்லாம் எம்பெருமான் கொடுத்த பிரசாதம்னு பார்ப்போம். அடுத்த ஸ்டெப்பு பிரசாதம்னு பார்ப்போம். நம்ம ஒரு கார் வச்சுட்டுருக்கோம் அப்படின்னா அந்த காரை சரியாக வச்சுக்க மாட்டோம், க்ளீனாக வச்சுக்க மாட்டோம். அதுவே வந்து நம்மளோட மென்டார் அப்படின்னு யாரோ ஒருத்தர் இருக்கார், நம்மளோட ஃபிசிக்ஸ் வாத்தியாரோ ஏதோ ஒருத்தர், இல்லை நம்ம பாட்டு டீச்சரோ யாரோ, அவர் திடீர்னு அங்கேன்னு வரார், வந்து சொல்கிறார் என் காரை உங்கள் வீட்டில் நிறுத்தி வச்சுக்கோப்பா, நான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் யாத்திரையாக போகிறேன், எப்படிங்க இந்த அயோத்தி கும்பாபிஷேகத்துக்கெலாம் போகிறேன், கொஞ்சம் காரை அது வரைக்கும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்கார். ஜனவரி 22 மேலே தான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அவர் கிளம்பினா நம்ம கார் தானேன்னு எப்படி அலட்சியப்படுத்துகிறோமோ அது மாதிரி அலட்சியப்படுத்தாமல் இது என் வாத்தியார் கார் அப்படின்னுட்டு அவர் வரத்துக்கு முன்னாடி அந்த காரில் ஏதாவது குறை இருந்தாலும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதை நீட் பண்ணி அதை தொடச்சி மெக்கானிக்லாம் வச்சு அதை சரி பண்ணி அவரை வரத்துக்குள்ளே அதை இன்னும் பெட்டராக்கி அவரிடத்துல ஒப்படைக்கிறோம். ஏன் அப்படின்னா இது என்னோடது இல்லை, இது அவரோடது. அங்கே இந்த சரணாகதி அம்சம் இருக்குது. வீட்டில் யாருமே இல்லை. இப்போ நான் சொல்கிறது பெண்மணிகளுக்கு நல்லா புரியும். வீட்டில் யாருமே இல்லை, வீட்டுக்காரரும் எங்கேயோ தூரக்க போயிருக்கார் அப்படின்னு நம்ம மட்டும்தானே இருக்கோம். அதனால எதையோ கரைச்சோம் அரைச்சோம் குடித்தோம் சாப்பிட்டோன்னு இருந்தால் போகிறோம். ஆனால் வீட்டில் அவர் இருக்கார் அப்படிங்கும் பொழுது அப்போது பிரசாதங்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இன்றைக்கி யாராவது ஒரு ரேர் கெஸ்ட்டு வரா, அதுவும் என்னென்ன நம்ம பர்த்தாவோட ஆச்சாரியன் வரார், இன்றைக்கி ஏதோ ஒரு ரேர் கெஸ்ட்டு யாராவது பெரியவா வரா அப்படிலாம் இருந்ததுன்னா இன்னுமே விசேஷமாக இருக்கும். சமையல்லாம் தடபுடலாக இருக்கும். அன்றைக்கி வீட்டை க்ளீன் பண்ணுறது இத்தியாதிகளாம் இன்னும் விசேஷமாக நடக்கும். அது மாதிரி வீடுன்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த வீட்டில் உள்ள பாத்திரங்கள் ஏன் பாத்திரங்கள்னு நினச்சோன்னா அது என்னவோ கண்ணாபின்னான் இருக்கும். இந்த பாத்திரங்கள்லாம் ராமருக்கு பூஜை நடக்கிறதுக்கான பாத்திரங்கள் அப்படின்னு நினச்சோன்னா அதை சுத்தி பண்ண ஆரம்பிப்போம். வீடு என்னோடது அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் வீட்டில் கண்ணாபின்னான் கிடக்கும் எல்லாம். வீடே ராமரோடது, அடியேனோ அந்த ராமரோட கிரகத்தில் இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சோன்னா அப்போ அந்த வீட்டை இன்னுமே நன்னா சுத்தியாக வச்சுப்போம். இந்த வீட்டில் உள்ள மனைவி மக்கள் எல்லாமே, இந்த பந்துக்கள் எல்லாமே ராமர் கொடுத்த பிரசாதம். இந்த குழந்தை ஏன் குழந்தைன்னு நினச்சோன்னா குழந்தைய குட்டிச்சவராக்கிறதுக்கு கூட வழி உண்டு. இதில் ஏன் குழந்தை ஏன் குழந்தை ஏன் குழந்தை, இந்த குழந்தை ராமர் கொடுத்த பிரசாதம், இந்த குழந்தைய ஒழுங்காக வளர்க்க வேண்டியது என்னுடைய கடமை, ஏன்னா ராமர் அதை எதிர்பார்க்கிறார் என்று நினச்சோன்னா அந்த குழந்தைய அருமையாக ஆக்குவோம், அந்த குழந்தைய நன்னா வளர்த்து கொண்டு வருவோம். வெறும் பாசத்தினால் மட்டும் சாதிக்க முடியாத விஷயம் இது. ராமச்சந்திர பிரபுவோட பிரசாதம்னு நினச்சி பார்த்து வளர்த்தோம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கல்ச்சர்டாக இன்னும் கொஞ்சம் சம்ஸ்கிருதியை கொடுத்து குழந்தைய வளர்ப்போம். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுமே. மனைவி அப்படின்னா பகவான் கொடுத்த பிரசாதம். மயா மஹ்யம் துவாதுஹு கார்கபத்தியாய தேவாக, வேதம் பாணிகிரகண மந்திரம். என்னுடைய கார்கபத்தியத்துக்காக பகவான் கொடுத்த பிரசாதம், அப்படி பகவான் கொடுத்த அருள் அப்படின்னு மனைவியை பார்க்கணும் தான் பாணிகிரகணம் போதே மந்திரமே அதுதான். அப்பேற்பட்ட விஷயமாக நினச்சோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மனைவி குழந்தைகள். எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு லெபனான் ஃபிலாசபர் சொன்னார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், கலில் ஜிப்ரான். அவர் சொல்கிறார், யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன்,
யுவர் சில்ட்ரன் டிட் நாட் கம் ஃப்ரம் யூ பட் த்ரூ யூ அப்படிங்கிறார். அப்போது அந்த ஒரு ஞானத்தோட குழந்தைகளை பார்க்கும்பொழுது அந்த குழந்தைகளை ஒழுங்காக வளர்ப்போம், குடும்பத்தை ஒழுங்காக நன்னா நடத்துவோம், வீடை நன்னா வச்சுப்போம். அதில் உள்ள பாத்திரங்கள்லேருந்து நீ கரிகா வாங்கிறதுக்காக போகும்பொழுதே எனக்காக கரிகா வாங்குறேன்னு இல்லாமல் இன்றைக்கி நேவேத்தியம் நடந்தாகணுமே அதுக்காக கரிகா வாங்குகிறேன் அப்படின்னு காலை வேளையிலேருந்து ஆரம்பித்து சுப்பிரபாதம் ராத்திரி டோலோத்சவம் வரைக்கும் ராமரோடையே இருக்கிறது, ராமரோடையே எழுந்துக்கிறது, ராமரோடையே சாப்பிட்றது, ராமரோடையே வாழறது, ராமரோடையே இருக்கிறது. இதுதான் பாகவத லட்சணம், பாகவதன் வாழற வாழ்க்கை. இது இந்த இடத்துல இதெல்லாம் என்னோடது, நான் ஆட்சி புரியறேங்கிறது போய் அவர் ஆட்சி புரிகிறார், அவர் ஆட்சியில் அடியேனும் இருக்கிறேன், அடியேனும் இருக்கிறேன். இந்த வீடு அடியேன் வீடு இல்லை, இந்த வீடு ராமர் வீடு. இந்த சாமான்லாம் அடியேனுடைய சாமான்கள் இல்லை, இதெல்லாம் ராமருடைய சாமான்கள். ஒரு ஜாபுன்னு ஒன்று கிடச்சிருக்கு, இது ராமச்சந்திர பிரபு கொடுத்தது, இதை ஒழுங்காக பண்ணணும் என்று பொறுப்பு ஆகும். இதற்கு ராமாயணத்திலேயே உதாரணம் உண்டு. யாரு? பரதன். 14 வருஷம் என்னால் வர முடியாதுப்பான்னுட்டார் ராமர். பரதனுக்கு புரியறது, மேலே நிர்பந்தப்படுத்த முடியல ராமரை. பரதனுக்கு புரியறது அடியனுக்கு ராமரிடத்தில் எவ்வளவு நிஷ்டையோ அவ்வளவு நிஷ்டை ராமருக்கு சத்தியத்தின் இடத்துல. அதனால் அவரை மாற்ற முடியாது, மறுபடியும் கொண்டு வர முடியாது அயோத்திக்கு என்ற நிலையில் சரி திரும்பிடுவோம், போய் அண்ணா சொன்ன மாதிரி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருப்போம் என்று திரும்பி போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணலாம். வெறும்னா அதோடு நிறுத்தாமல் பரதன் செஞ்ச மற்றொரு காரியம், இது அற்புதமான காரியம். இது இல்லாமல் இருந்தால் ராமாயணம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. நினச்சே பார்க்க முடியல. என்ன காரியம் பண்ணார் பரதன் அப்படின்ன, ராமச்சந்திர பிரபுவோட சரணத்தில் உட்காந்துட்டு பாதுகைகள் வேணும் என்று கேட்டார். எதுக்கு பாதுகைகளை கேட்குறார் இவர்? ஏன் பாதுகைகளை கேட்குறார்? ஏன்னா அவருக்கு விரகம் தாங்காது, ராமர் இல்லாமல் தன்னால் இருக்கவே முடியாது, பாதுகை இருந்தாலாவது ஆறுதலாக இருக்கும் என்கிறதுனால மட்டும் இல்லை. பின்ன எதுக்காக பாதுகைகளை கேட்குறாரு பிரதானமாக அப்படின்னா, நான் ஆண்டேங்கிற ஒரு நோஷன் இருக்கக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் அந்த நோஷன் தலையெடுக்கக்கூடாது. எப்போ என் மனசில் இந்த சிந்தனை வந்தாலும் இது பாதுகைகள் ஆள்றது, ராம பாதுகை ஆள்றது. அப்போ ராமச்சந்திர பிரபுனிடத்தில் பரதன் சொன்னது என்னென்ன, அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதே ஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதஹ. ராம பாதுகைகள் வேணும் அடியனுக்கு. ராமர்கிட்ட போய் கேட்குறார், இந்த பாதுகைகள் தான் சர்வலோகத்துக்கான யோகக்ஷேமத்தையும் நிர்வகிக்கும். என்ன ஆழம் பார்த்தேன் அந்த ஸ்லோகத்துக்கு. இதுக்கு முன்னாடி தான் கேட்டோம், நம்பணும். முதல்ல நம்பு. என்னென்ன கோவிலில் ஆஞ்சநேயர் இருக்காருங்கிறத நம்பு. அப்புறம் என்னென்னலாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். அந்த நம்பிக்கை இல்லாமல் வேறு எது பண்ணாலும் எதுவும் நடக்காது. 10 பேர் கூடுறோம், எதுக்கு கூடுறோங்கிறத மறந்துடுறோம், என்னென்னலாமோ பண்ணிகிட்ருக்கோம். ட்ரஸ்ட் அமைக்கலாமா, ரிஜிஸ்டர் பண்ணலாமா, இத்தை பண்ணலாமா, அதெல்லாம் தப்பு இல்லை, எல்லாம் வேணும். பில்டிங் கட்டணுமே, பில்டிங் கட்டுறதுக்கு என்ன பண்ணலாம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என்ன பண்ணலாம், இத்தை பண்ணலாம் எல்லாம் வேணும். எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன அப்படின்னா, இங்கே எதுக்கு எல்லாரும் முதல்ல வந்தோம்? ராமச்சந்திர பிரபுவுக்காக வந்தோம், ராமாயணத்துக்காக வந்தோம். ஆமாம், அது பாயிண்ட் இருக்கு. அவர் இருக்கார், அவரோட பாதுகைகள் இருக்கு. அந்த பாதுகைகள் பிரபு இல்லாத சமயத்தில் மரவடியை தம்பிக்கு வான்பணயம் வைத்து போய் வானோரு வாழ, அந்த மரவடி என்ன பண்ணும் அப்படின்னா சர்வலோகங்களுக்கான யோகக்ஷேமத்தையும் வகிக்குங்கிற அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை, ரட்சிஷ்யதி விஸ்வாசா, அந்த ஒரு நம்பிக்கை.
அந்த நம்பிக்கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக பரதன் மனசில் கொண்டு அந்த பாதுகைகளை எழுந்தருளை பண்ணிட்டு போனார், பட்டாபிஷேகம் பண்ணார். தான் தனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கலை, ஆள்றது யாருன்னு கேட்ட தான்னு சொல்கிறது இல்லை, பாதுகைகள் ஆள்றது அப்படின்னார். அந்த பாதுகைகள் தான் ராஜா அப்படின்னார். அதே பாவத்திலேயே இருந்துட்டு இருந்தார். சத்திரம் சாமரம் எல்லாம் பாதுகைகளுக்கே சமர்ப்பித்தார். ராஜ்யத்தில் ராஜபோகங்கள்ங்கிறாலே எல்லாமே ராம பாதுகைகளுக்கே சமர்ப்பித்தார். அப்படி சமர்ப்பித்து நிர்வாகம் பண்ணுறது யாரு? பரதன். அது மாதிரி ராமபாதவ் உபஸ்பிருசன்னு, என்ன அருமையான பதம் அது. ராம பாதங்களை தொட்டுண்டே ராஜ்ய பரிபாலனம் பண்ணார் பரதன்னு பதத்தை போட்டார். அந்த ராம பாதுகைகளை தொட்டுண்டே, ராம பாதுகைகளை சிரசில் வச்சுட்டே, அவர் ஹிருதயத்தில் வச்சுட்டே அவர் செய்யக்கூடிய ராஜ்யம்னு எப்படி அமையும்னா, அங்கே தான் பகவத்பாதாளுடைய வாக்கியம் ஞாபகம் வருது. பக்திஹி கிம் ந கரோதி. இந்த ஒரு வாக்கியத்துக்கு ஆழம் என்ன? பக்தியால் செய்ய முடியாத காரியம் என்ன? அந்த ஆழ்ந்த ஹிருதயத்தில் மட்டும் பக்தி இருந்து ஏன் பகவானுக்காக, ஏன் பெருமாளுக்காக, ஏன் சுவாமிக்காக நான் செய்கிறேன்னு கிளம்புறவன் எதையும் செய்வான், எப்பேற்பட்ட காரியத்தையும் செய்வான். ஆச்சரியமான அகட்டித்த கட்டணைகள்லாம் நடக்கும். அங்கேருந்து வருது எனர்ஜி. எனர்ஜி அப்படிங்கிறது சின்ன நேரோடான ஈகோலேருந்து வந்ததுன்னா எக்ஸாஸ்ட் ஆகிடும். சின்ன காரியத்தை அப்படி டயர்ட் ஆகிடுவோம். ஒரு கிரகஸ்தான் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுறதுலேயே ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் எதுவாக இருக்கும்? மேக்ஸிமம் ஒரு 2 வீடு கட்டுறது, 2 கார் வாங்கிறது, அதுக்குள்ளே ஏகப்பட்ட கடன் படுறது, இதுதான் இருக்கும். பெரிய பெரிய மகாபுருஷால் கதையெல்லாம் பாருங்க, எப்பேற்பட்ட காரியங்கள்லாம் பண்ணியிருக்கா. ராமானுஜர் எப்பேற்பட்ட காரியங்கள்லாம் பண்ணார். ராமானுஜர்னு எதுக்கு எடுத்துட்டேன்னு இன்றைக்கி பிரவச்சனத்திலேயே ராமானுஜர் நிறையா வரார், அதனாலேயே இந்த இடத்துல எடுத்துட்டேன். அது மாதிரி மகான்கள் சரித்திரம், விவேகானந்தரே எப்பேற்பட்ட காரியங்கள்லாம் பண்ணார். அகட்டித்த கட்டணைகள், ஆச்சரியமான காரியங்கள். அது அவ்வளோ யங் ஏஜில் எப்பேற்பட்ட காரியங்கள். இதெல்லாம் எங்கேருந்து பண்ண முடிஞ்சதுன்னு, நான் என் வீடு என் காரு அப்படின்னு இருக்கிறவனுக்கு பண்ண முடிகிற காரியம் இல்லை. அதெல்லாம் இவ்வளோதான். இவளுடைய அகங்கிறதுனுடைய ஸ்கோப் இவ்வளோதான். என் வீடு என் காரு என் சம்பாத்தியம் அப்படின்னு இருக்கிறவன் அத்துணுண்டுக்குள்ளேயே அப்படியே பயங்கரமாக டயர்ட் ஆகிடுவான். இந்த ஈகோ எனர்ஜியை நிறைய இழுத்துக்கும். ஈகோ எவ்வளோ பெட்டியாக இருக்கோ அவ்வளோக்குள்ளோ எனர்ஜி இழுக்கப்படும். ஆனால் இது எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகிறதோ, இதே விவேகானந்தர் சொன்னது தான். அவரோட டெஃபினேஷன் ஆஃப் சரணாகதி, சரண்டர் இஸ் எக்ஸ்பேன்ஷன். என்ன அப்போ அது அது எவ்வளோக்கு எவ்வளோ அது விஸ்தாரப்படுறதோ விஷாலப்படுறதோ அது என்ன ஆகுது அப்படின்னு அப்படியே அள்ள எனர்ஜி வந்துட்டே இருக்கும். தொடர்ச்சியாக சேவை, வேலைன்னா டயர்ட் ஆகிடும், சேவைன்னா மேலே மேலே பண்ணிகிட்டே இருப்போம். இந்த சேவையினுடைய தன்மை அது எனர்ஜி எக்ஸாஸ்டே அவ்வளோ தூரம் சரீரமும் இடம் கொடுக்கும், உடம்பும் இடம் கொடுக்கும். நம்ம பிரத்யட்சமாக பார்த்த உதாரணம், ஸ்ரீ அண்ணாவுடைய சதாபிஷேகம் நடந்தது அயோத்தியா மண்டபத்தில். நடக்கும்பொழுது எப்படி இருந்தது அது அப்படின்னு பார்த்தேன்னா, 80 நாள் உபன்யாசம். 80 வயசில் ஒருத்தர் 80 நாள் உபன்யாசம் பண்ணுறார். இந்த 80 நாள் உபன்யாசத்தில் அயோத்தியா காண்டம் வருது. அயோத்தியா மண்டபத்தில் அந்த ஹால் முழுக்க ஜாம் பேக்கடாக ரொம்ப இருக்கு. 80 நாளும் ஜாம் பேக்கடாக, தினம் 2.5 மணி நேரம் உபன்யாசம், ஜாம் பேக்கடாக அந்த ஹால் ரொம்ப இருக்கு. இப்படி ஒரு காட்சி. இதில் என்ன ஆகுது அப்படின்னா, கால வேளையில் ஸ்ரீ அண்ணாவுடைய சிஷ்யாள்லாம் 2 மணி நேரம் உபன்யாசம். அந்த உபன்யாசத்துக்கும் உட்காந்துக்கிறார். மத்தியான வேளை ஆச்சு அப்படின்னா 2.5 மணி நேரம் கணபாராயணம். 80 கணபாட்டிகள். 80 வெறும் வைதிகால் இல்லை, 80 மூலாந்தம் அத்தியனம் பண்ணவா இல்லை, 80 கிரமாந்தம் அத்தியனம் பண்ணவா இல்லை, 80 கணபாட்டிகள் 80 நாளைக்கு ஒரு இடத்துல கூடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எவனாலையும் நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயம் அது. 80 கணபாடிகள் 80 நாள் அயோத்தியா மண்டபத்தில் கூடி கணபாராயணம். காலையில் 80 நாள் சிஷ்யாளுடைய பிரவச்சனங்கள், ராத்திரி 80 நாள் மகாபாரத உபன்யாசம். இந்த 80 நாளைக்கு நடுவில் வரக்கூடிய ஏகாதசிக்கெல்லாம் பரனூர் போவார்.
அந்த டயத்துலையாவது ஒரு ரெஸ்ட்டு கிடைக்குமேன்னு பார்த்தேன்னா அன்றைக்கி ஏகாதசி உபன்யாசம் பரனூரில், அதுவும் உபவாசத்தோட ஏகாதசி உபவாசம், ஏகாதசி அபிஷேகம் எதுவுமே நிற்கலை. அங்கே பரனூரில் நடக்கக்கூடிய ஏகாதசி அபிஷேகம் உபன்யாசம் எதுவுமே நிற்கலை. அப்படியே அதை பண்ணிவிட்டு திரும்பி வருவார். இங்கே அயோத்தியா மண்டபத்தில் உபன்யாசம். அவ்வளோ பெரிய ஹாலில், அது ஹால் முடிகிற வரைக்கும் அதையும் தாண்டி நிற்கிற கூட்டத்துக்கு காதல் விழ அளவுக்கு மைக்கே வச்சுட்டாலும் 80 வயசுக்கு ஒத்தனால பேச முடியுமா? 80 நாளைக்கு இவ்வளவும் பண்ணிண்டு இதெல்லாம் இவ்வளவு எடுத்து அடியந்தான் காட்டுறேனே தவிர இந்த 80 நாளில் ஒரு நாள் கூட மைக்கை வச்சுண்டோ மைக்கு இல்லாமையோ அவர் யாராவது ஒருத்தர்கிட்ட எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தியாப்பா, எப்படி பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தியாப்பா அப்படின்னு சொன்னதில்லை. எப்படி நடக்கிறது பார்த்தியாப்பா, ஒரு நாள் கூட மிஸ் ஆகலை, நிற்கலை, ஒரு நாள் கூட உபன்யாசம் பாதியில் நின்றுடுத்துன்னு இல்லை, ஒரு நாள் கூட ஒரு ரொம்ப தொண்டை கட்டி போயிடுத்து அதனால் பண்ண முடியலன்னு இல்லை. எப்படி நடக்கிறது பார் உபன்யாசம், எவனால் பண்ண முடியும் அப்படின்னு அதாவது எவனால் பண்ண முடியுங்கிற ரேஞ்சுக்கெலாம் போகிறதெல்லாம் அப்போ இருக்கட்டும், எப்படி நடக்கிறது பார் அப்படின்னு சொன்னதில்லை. சொல்லாமல் சிரமமும் படாமல் அதே புன்முறுவலோட நார்மலாக சாதாரணமாக சகஜமாக ஒரு வால் போஸ்டர் கிடையாது தெரியுமா? இந்த 80 நாள் உபன்யாசத்தில் ஒரு வால் போஸ்டர் கிடையாது. அயோத்தியா மண்டபம் ஜாம் பேக்கடாகி வெளியிலலாம் கூட்டம், அதுவும் கடைசி நாளைக்கு 6000 பேர் அங்கே இருந்த கூட்டம். இத்தனை பேருக்கு பிரவச்சனம் பண்ணுறா 80 நாளைக்கு. என்ன அத்தியுதமான வைபவம் இல்லையா? இந்த வைபவம் ஒரு நியூஸ் பேப்பரில் வந்ததும் கூட கிடையாது, ஒரு 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 பெரிய பட்டாட்டோபம் கிடையாது. அதுக்கு இவ்வளோ பெரிய காரியம் பண்ணி வச்சேம்பார் அப்படின்னு 80வது நாள் இன்னைக்காவது பேசுவாரான்னா பேசலை. அதை இவ்வளோ பெரிய வைபவம் நடக்கிறது பாருங்கோ அப்படின்னு யாரையும் பேசவும் விடலை. அது மட்டும் என்னவோ சர்வசகஜமாக அவாவா சாப்பிட்ற மாதிரியும் தூங்குற மாதிரியும் நடந்துட்டுருக்கு. மற்றவாள்லாம் சாப்பிட்றது தூங்குறதெல்லாம் பண்ணுறா இல்லையா, அது மாதிரி பண்ணுறாரு. அதை அவ்வளோ ஈஸியாக பண்ணுறார். எங்கேருந்துப்பா வந்தது இந்த எனர்ஜி? என்ன ஏன் இதை எடுத்தேன் அப்படின்னா ரைட் நோ இருக்கிற எக்ஸாம்பிளை காட்டணுங்கிறதுக்காக. இந்த எனர்ஜி எங்கேருந்து வருது, எங்கேருந்து வந்தது இந்த எனர்ஜி அப்படின்னா இது ஒரு நேரோடான ஈகோ இருந்தால் வராது. எனக்கு நான் சாப்பிடணும், நான் தூங்கணும், எனக்கு இந்த உலகம் எனக்காக எல்லாம், எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், இதுக்கு வேணும்னே இருந்துட்டேன்னா டயர்டாகிடும், கொஞ்ச நாளில் டயர்டாகிடும். அதான் சொன்னேனே, அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க போகிறோம். அதில் தான் அந்த சீக்ரெட் இருக்குது. எதுன்னு வேலைன்னா டயர்டாகும், சேவைன்னா டயர்டாகும். அது மட்டும் அன்எக்ஸாஸ்டடாக எனர்ஜி வந்துட்டே இருக்கும். இதுக்கு தான் ஆத்மனா விந்ததே வீரியம்னு பேர். கேனோபனிஷத்தில் ஆத்மாவிலேருந்து கிளம்புற வீரியம்னு கேனோபனிஷத்து பேசுறது. நாயம் ஆத்மா பலஹீனேன லப்யா. இதெல்லாம் உபனிஷத்து வாக்கியம். அது மாதிரி வருது அந்த எனர்ஜி. அப்போ கைங்கரியம் பண்ணுற நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, நமக்குன்னு எவ்வளோ தூரம் நினச்சி பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் எக்ஸாஸ்ட் ஆகும். அது மட்டும் பிரபுவுக்காக பண்ணுறோம், பிரபு நடத்துகிறார், அவரோட கைங்கரியத்தில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கார், எனக்கு பாக்கியம் என்ற பாவம் மட்டும் வந்துடுத்துன்னு பாருங்கோ, சாதிக்க முடியாத காரியத்தெல்லாம் சாதிப்பேள், நினச்சி பார்க்க முடியாத காரியங்கள்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது சத்தியம். யாரோ ஒரு நாடோடி மாதிரி அலைஞ்சார், ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஒருத்தர், இன்னொருத்தர் அண்மையில் இருந்தவர். அவர் பேர் மணிராம் தாஸ். இந்த மணிராம் தாஸ் பண்ண காரியம் தான் இந்த காரியம். மணிராம் தாஸ் சாவணிங்கிறது அயோத்தியாவில் தினம் 1000 சாதுக்களுக்கு அன்னதானம். அதாவது எண்ணி 1000 சாதுக்கள் தினம்னா 366 நாளும் வருஷக்கணக்காக 1000 சாதுக்களுக்கான அன்னதானம், 1000 சாதுக்களுக்கான வாச வியவஸ்தை, பரம வைராக்கியசீலர்களான சாதுக்கள். வால்மீகி ராமாயண பவனம்னு கட்டியிருக்கார் அயோத்தியாவில். எவ்வளோ பெரிய பில்டிங் தெரியுமா அது? அந்த பில்டிங்கில் ராமாயணம் முழுக்க மார்பிளில் ஸ்லோகம் பை ஸ்லோகமாக 24,000 ஸ்லோகத்தையும் பொறித்திருக்கிறார். பொறித்தவர் யார் அப்படின்னா அடுத்த வேளை சோறு எங்கன்னு தெரியாதவர், பிட்சு. எப்படி இந்த காரியத்தை சாதிச்சார், எப்படி இந்த காரியத்தை செஞ்சார் அப்படின்னா, எந்த காரியமும் சாதிக்க முடியும் உள்ள சேவாபாவம் இருந்ததுன்னா. நான் நடத்துகிறேன்னா போச்சு, ராமச்சந்திர பிரபு நடத்துகிறார், எனக்காக ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா போச்சு, ராமருக்காக ராமச்சந்திர பிரபுவுக்காக அப்படிங்கிற பாவத்தோடு இருக்கிறது தான் இங்கே
அப்படி இருந்ததுன்னா அது அது குடும்பமாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அருமையாக அமையும் நம்மளுக்குங்கிறது தான் இங்கே தவாஸ்மி திச்ச யாச்சதே அப்படிங்கிறதுல 2 லட்சணம் இப்போ நம்ம பார்த்தது. ஆத்ம நிக்ஷேபம் ஒன்று, கார்பண்யம் ஒன்று. இந்த 2 லட்சணம், தவாஸ்மிங்கிறது ஆத்ம நிக்ஷேபம், அப்புறம் யாச்சதேங்கிறது கார்பண்யம், இப்படி 2ஆக இருக்குது.